எறா தொக்கு ரொம்ப சிம்பிளுங்க. ஈவன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கூட நான் அரைச்சிக்கல, பவுடரே போட்டுட்டேன். நார்மலாக வச்சுக்கிற ரசம். பாவக்காய் நான் சொன்னேன் இல்லையா, பாருங்கள் இன்னும் சூடாகவே இருக்குது. நிறைய வெங்காயம் போட்டு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் வெங்காயம் போட்டால் பாவக்காய் அவ்வளோ உங்களுக்கு கசப்பு தெரியாது. இதுதாங்க நம்ம வீட்டு லஞ்ச் இன்றைக்கி. ஹலோங்க, இன்றைக்கி நம்ம வீட்டு லஞ்சு ஒரு சிம்பிள் எறா தொக்கு. பேன் வச்சு எண்ணெய் விட்டு அதில் சோம்பு போட்டிருக்கேன். இப்போ சோம்பு பொரிஞ்ச உடனே வெங்காயம் கருவேப்பிலை ரெண்டுத்தையும் போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தொக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெங்காயத்தை போட்டுக்கோங்க. நான் கருவேப்பிலை பெருசாக இருக்குது, அதனால் நான் வந்துட்டு கொஞ்சம் இந்த இதோடையே போட்டுடுறேன், வெங்காயத்தோடைய நல்லா வதங்கட்டும்னு. இப்போது வெங்காயம் நல்லா ப்ரௌனாக ஆயிடுச்சு. இதை நான் தக்காளி போட்டுக்கிறேன். நான் வந்து எங்கள் வீட்டுக்கு ஒரு நல்ல பெரிய 2 வெங்காயம், பெரிய 2 தக்காளி, ஒரு 200 கிராம் இருக்குங்க ஈஸ்ட்டு. இப்போ இதையும் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ நான் மூடி வச்சு இதை வதக்கிக்கிறேங்க. நான் மூடி வச்சு எடுத்துகிட்ட ஃப்ளாஷ் வருது, அதனால் நான் வந்துட்டு அதை காட்டல மூடி வைக்கிறது. இப்போ இந்த அளவுக்கு வதங்கி இருக்கு. இப்போ நான் இதில் அரைச்சி வச்சுக்கிறேன். இதில் வந்து நான் பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு, ஸ்டார் அனஸ் எல்லாத்தையும் போட்டு, ஈவன் பிரியாணி இலை கூட போட்டு இடித்து வச்சுருக்கேன். 2 மிளகு கூட இதில் போட்டு இடித்து வச்சுருக்கேங்க. அது அப்படியே இது 1 ஸ்பூன் இதில் நான் போட்டுடுறேன். எல்லாம் வறுக்காமல் அப்படியே இடிச்சுன்றது தாங்க. இப்போது அப்படி வதங்கின அப்புறமா நான் எறா 1 கிலோ எறாங்க, அதில் மிளகாய் தூள், உப்பு, மஞ்சள் தூள், தனியாத்தூள், கொஞ்சம் ஜீரகத்தூள் போட்டுட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போடல, ஜிஞ்சர் கார்லிக் பவுடர் கூட போட்டுட்டு இதில் நான் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை அப்படியே இதில் கொட்டிடுறேங்க. புரட்டிக்கலாம். மொத்தத்தையும் நல்லா புரட்டிக்கிட்டேன். இதை கொஞ்சம் நான் மூடி வச்சுக்கிறேங்க. மூடி வச்சுக்கிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டு பார்க்கலாம். சம்டைம்ஸ் தண்ணி விட்டு வரும், தேவைன்னா அந்த தண்ணியே போகும், இல்லைன்னா நம்ம தண்ணி விட்டுக்க வேண்டியதாக இருந்தால் விட்டுக்கலாம். ஏன்னா எறா வந்து சீக்கிரமாக தான் வெந்து போயிடும். ரொம்ப வெந்தாலும் அது ஒரு மாதிரி அந்த சாஃப்ட்னஸ் இருக்காது, ரப்பர் மாதிரி இருக்கும். ஓகேங்க, இப்போ நான் இதை மூடி வச்சிடுறேன். இப்போ மூடி திறந்து பார்க்கலாம். இந்த அளவுக்கு நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு பாருங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு வந்துருக்குது. கொஞ்சமாக நான் ஃப்ளேம் சேர்த்துக்கிறேன். திருப்பியும் மூடி வச்சு நான் குக் பண்ணிக்கிறேங்க. திறந்து பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டு வந்திருக்குங்க. நான் கொஞ்சம் இந்த மேரினேட் பண்ண இந்த தட்டில் இந்த மசாலாஸ் எல்லாம் இருக்குல்ல, அதை அப்படி ஊற்றிட்டு இதில் ஊற்றிடுறேங்க. கலந்து விட்டுக்கிறேன். இறால் பாதி தான் வெந்திருக்கு. இப்போ திருப்பியும் அதே மாதிரி மூடி வச்சு நான்
வேக வச்சுக்கிறேங்க. அடுப்பை கொஞ்சம் குறைச்சி ஏற்றி நான் அது தகுந்த மாதிரி வச்சுக்கிட்டு நான் பண்ணிக்கிறேங்க. கொஞ்ச நேரத்தில் இது வெந்து போயிடுங்க. மேபி ஒரு 3 மினிட்ஸில் மூடி வச்சிடுறேன். எறா வெந்திருக்கான்னு பார்க்கலாம். எறா வெந்துருச்சுங்க. சும்மாவே வெந்துடும் இது. அண்ட் இது ஏஎம்சி பாத்திரம் இல்லையா, இது இப்படியே நம்ம மூடி வச்சுட்டா கூட அழகாக இன்னும் கொஞ்சம் கூட வெந்து போயிடும். இப்போ ஃபைனலாக இதில் மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுறேன். ஒரு 3/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். புரட்டி விட்டுட்டு இல்லை பெருங்காயம் கூட போட்டுக்கலாங்க. இது கொஞ்சம் எறா கேஸுன்னு தான் சொல்லுவாங்க. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறச்ச அந்த கேஸ் எடுத்துரும் பூண்டே. பட் இருந்தாலும் போட்டுக்கணுன்னா நீங்கள் கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டுக்கலாம். நல்லது தான் டைஜஷனுக்கு. இதில் நம்ம ஜீரகத்தூளும் போட்டிருக்கோம். ஸோ அதனால் அதில் பிரச்சனை இல்லை. வேணுமுன்னா போட்டுக்கலாம். இதை இப்போ ஜஸ்ட்டு ஒரே ஒரு 30 செகண்ட்ஸ் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் திறந்து காட்டுறேன். ஆஃப் பண்ணிடுவேன். திறந்து பார்க்கலாம். பாருங்கள், ஒரு 30 செகண்ட் தாங்க நான் இதை ஆஃப் பண்ணிட்டேன். திறந்த உடனே ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா இது பார்த்தீங்களா, ஓரம்லாம் அப்படி ரொம்ப ஹீட்டுக்கு இதாக ஆரம்பிச்சிருச்சு. இது இவ்வளோதாங்க. நான் அப்படியே இதை இந்த மசாலாஸ் எல்லாம் எடுத்து எல்லாத்தையும் ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துட்டு மூடி வச்சிடுறேன். இது தொக்கு அவ்வளோதாங்க, எறா தொக்கு. இப்போ அடுத்து ரசம்ங்க. ரசத்துக்கு நான் ஒரு கடாய் வச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு அதில் கடுகு போட்டு பொரிஞ்ச உடனே பெருங்காயம் போட்டுட்டு இப்போ இதில் நான் புளி தண்ணி, உப்பு, மஞ்சள் தூள், மிளகு, ஜீரகம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பூண்டு, காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து புளி தண்ணி கரைச்சிட்டு உப்பு, மஞ்சள் தூள் போட்டுட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுட்டு காஞ்ச மிளகாய் கொஞ்சம் இடித்த பூண்டை போட்டுட்டு மிளகு ஜீரகமும் இடிச்சுட்டு இதில் போட்டுட்டேன். ஒரு நாளைக்கு ஒரு ரசமுங்க. இப்போது ரசம் முடிஞ்சிருச்சுங்க. இந்த மாதிரி பொங்கி வந்துடுது. இதை ஆஃப் பண்ணிட்டா நம்மளுக்கு ரசம் முடிஞ்சுது. ரசத்தை இமிடியேட்டாக மூடி வச்சிடணும். இப்போது நம்ம பாவக்காய் பொரியல் பண்ண போகிறேங்க. பாவக்காய் வாங்கிட்டு இந்த மாதிரி மேலே இருக்கிறதெல்லாம் சீவிடுங்க. அந்த முள்ளாக இருக்கும் இல்லையா, அப்போ கொஞ்சம் கசப்பு குறைச்சலாக இருக்கும். அப்புறமா இந்த மாதிரி சின்ன காய் வாங்கறச்சா நம்மளுக்கு விதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். பட் பெரிய காய் வாங்கறச்சா கொஞ்சம் விதையாகவே இருக்கும், நிறைய இருக்கும். அது சீக்கிரமாக வேகாது, பல்லில் படும். நல்லது தான் உடம்புக்கு. பட் அது எல்லா நேரமும் நம்மளால் சாப்பிட முடியாது. ஆல்ரெடி பாவக்காய் கசப்பு. நான் எப்பவுமே மோஸ்ட்லி இந்த மாதிரி காய் தான் வாங்குவேன். நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக ஒன்று கட் பண்ணாமல் வச்சுருக்கேன். நல்லா சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பாவக்காய் எப்பவுமே உங்களுக்கு கசப்பு தெரியாமல் இருக்கணும்னா எவ்வளோ பாவக்காய் கட் பண்ணால் எவ்வளோ இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் வெங்காயம் எடுத்துக்கணும். சப்போஸ் இப்போ பாவக்காய் கட் பண்ண அப்புறமா உங்களுக்கு ஒரு பவுல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதே பவுலில் ஒரு பவுல் அளவுக்கு நீங்கள் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கசப்பே தெரியாது. கசப்பு இருக்கும், பட் நல்லாவே இருக்கும். உங்களுக்கு அது கஷ்டமாக தெரியாது. கொஞ்சம் இந்த சைஸை விட கொஞ்சம் பெருசாக வெங்காயத்தை கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் பாவக்காய் வதங்க லேட்டானா இந்த வெங்காயம் ஒரு மாதிரி தீஞ்சு போன மாதிரி ஆகிடும். இப்போ நான் ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. நான் நேற்றுக்கு காலிஃப்ளவர் பொரிச்ச எண்ணெய் இருந்ததுங்க, அதை அப்படியே யூஸ் பண்ணிடுறேன். இந்த ஏஎம்சி பாத்திரத்தில் எண்ணெய் ரீயூஸ் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஈவன் நீங்கள்
பொரிச்சிக்க கூட பொரிச்சிக்கலாம். ரீயூஸ்னால் நம்ம வந்து நம்மளும் ரீயூஸ் பண்ணிப்போம் மிச்ச பாத்திரத்ததும். பட் பொரிச்சிக்க கூட பொரிச்சிக்கலாம் அதுலேயே. இந்த எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. இனி அதை எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு இதில் யூஸ் பண்ணிடுறேங்க. ஏன்னா பாவக்காய்க்கும் கொஞ்சம் எண்ணெய் போட்டு ரோஸ்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், கசப்பு தெரியாமல். அதனால் என்னங்க நான்வெஜ் பண்ணிவிட்டு பாவக்காய் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கலாம். பாவக்காய் வயிற்றில் பூச்சி எடுக்கிறது தானே. பட் நாங்கள் எப்பவுமே வந்துட்டு எது பண்ணாலும் இப்போ நாங்கள் எது பண்ணாலும் ஃபஸ்ட்டு வந்து வெஜிடபிளை நல்லா சாப்பிட்ருவோங்க. நாங்கள் டெய்லி 2 வெஜிடபிள் பண்ணுவோம். பட் நான் இதில் ஒரு வெஜிடபிள் தான் காட்டுறேன். சம்டைம்ஸ் 2 வெஜிடபிளும் காட்டுறேன். ஏன்னா லாங் வீடியோ ஆயிடுச்சுன்னா கஷ்டம். இப்போ சாப்பிட்ற அதே வெஜிடபிள் திருப்பி நைட்டுக்கு சாப்பிட்ணுன்னா ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ நாங்கள் சாதம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெஜிடபிளை சாப்பிட்ருவோங்க. ஃபஸ்ட்டு ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடி வெஜிடபிளை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தாங்க நாங்கள் நார்மலாக சாப்பாடை சாப்பிடுவோம். இப்போ நான் இதை போட்டுறேன். வெங்காயம், பாவக்காய் வெட்டி வச்சதை சேர்த்தே போட்டுறேன். அதே மாதிரி பாவக்காய் வந்து நீங்கள் நல்லா இதில் போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. கொஞ்சம் கசப்பு கொஞ்சம் குறைச்சலாக இருக்கும். நான் வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக எடுத்துட்டேன். இப்போ அதை நல்லா இப்படி டாஸ் பண்ணிக்கலாம். குறைச்சிக்கலாம். இப்போ இதில் உப்பு மஞ்சள் பொடி போட்டுட்டு ஆஸ் யூஷுவலாக நான் மூடி வச்சு பண்ணுவேன் இல்லைங்க. அதே மாதிரி நான் இந்த பக்கம் 1 நிமிஷம், அந்த பக்கம் 1 நிமிஷம் மூடி வச்சுட்டு இந்த பக்கம் ஒரு 1 மினிட் அப்படியே வச்சுருவேன். திருப்பி அடுத்த பக்கமும் அதே மாதிரி புரட்டி போட்டுட்டு திருப்பி ஒரு வாட்டி மூடி வச்சுட்டு 1 மினிட்டு. அதுக்கப்புறமா நான் அதுலேயே அது வெந்து போயிடுங்க. அண்ட் இன்னொன்று, நம்ம முன்னாடியே கொஞ்சம் இப்போ நம்ம இந்த பக்கம் புரட்டுறோம் இல்லையா, இப்போ மூடி வச்சுருவோம் இல்லையா, திருப்பி ஒரு 30 செகண்ட்ஸோ இல்லை கழித்து எடுத்துகிட்டு 1 மினிட் கூட வேண்டாம் என்ன கேட்டால். ஏன்னா ஃப்ளேம்ஸ் வந்துட்டு நல்லா பாத்திரம் சூடாகிடுச்சுன்னா கொஞ்சம் நீங்கள் பார்த்து எடுத்துக்கணும். இல்லை நீங்கள் மீடியம்லேயே வச்சு சின்னதுலேயே வச்சு பண்ணுறதா இருந்தால் இப்படி தாளிச்சுட்டு இதெல்லாம் போட்டுட்டு புரட்டிட்டு 1 மினிட் அப்படி மூடி வச்சுட்டு திருப்பியும் வந்துட்டு எடுத்துட்டு 1 நிமிஷம் கழிச்சுட்டு திருப்பி புரட்டி போட்டுட்டு 1 நிமிஷம் வச்சுட்டு நீங்கள் மிளகாத்தூளை தூவிட்டு அப்படியே மூடி வச்சிடலாங்க புரட்டி போட்டுட்டு. ஏன்னா அது டெஃபினட்டாக அது ஹீட்டு ரொம்ப நேரம் இருக்கும். அப்படி நம்ம அந்த ஹீட்டை கவனிச்சிக்காமல் இது பண்ணுறது தான் இந்த ஓரெல்லாம் அப்படி கருப்பாயிடுறது. இப்போ நான் மூடி வச்சிடுறேங்க. இப்போ ஒரு 30 செகண்ட்ஸ் ஆச்சு. எனக்கு கடாய் சூடாக இருந்தது, அதனால் நான் பார்த்துக்கிறேங்க. திருப்பி போட்டுக்கிறேன். இப்போ திருப்பியும் நான் புரட்டி போட்டுட்டு மூடி வச்சுக்கிறேன். திறந்து பார்க்கலாம். நான் நான்வெஜ் சாப்பிட்ற அன்றைக்கி ஃபஸ்ட்டு நாங்கள் காயை சாப்பிட்டுட்டு வாட் எவர் இஸ் அ சைட் டிஷ், அதை ஃபஸ்ட்டு அந்த வெஜிடபிள் சைட் டிஷ்ஷு அதை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தாங்க சாப்பிடுவோம். வெஜிடேரியன் சாப்பாடு அன்றைக்கி அப்படியே சேர்ந்து சாப்பிட்ருவோம். பட் யூஸ்வலாக வந்து சாப்பாட்டுக்கு முன்னாடி வெஜிடபிள் சாப்பிட்டுடணுமா. அதை சாப்பிட்டுட்டு அதை சாப்பிட்டு முடித்து கொஞ்சம் நேரம் கழித்து தான் ரைஸ் சாப்பிட்ணும் அப்படிங்கிறாங்க. இப்போ இது வெந்துருச்சுங்க. இது ஆக்சுவலாக அந்த பக்கமும் 1 நிமிஷம் வச்சு இது பண்ணிட்டேன் இல்லையா. இப்போ நான் இதில் மிளகாய்த்தூள் இதுக்கு எவ்வளோ தேவையோ அதை போட்டுட்டு கொஞ்சம் ஃப்ளேம் சேர்த்து வச்சுக்கிறேன். வேணுமென்னா கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கலாம். சில பேர் வெல்லம் போட்டுக்கலாம், சர்க்கரை போட்டுக்கலாம். நான் நிறைய வெங்காயம் போட்டிருக்கேன், அதனால் பெருசாக தேவை. கொஞ்சம் கசப்பு இருக்கும் தான், பட் அவ்வளோவா தெரியாது, நல்லாவே இருக்கும். நீ போட்டு பாத்திரத்தை அடிக்கக்கூடாது, நான் அடிச்சிட்டேன். இப்போ இந்த மிளகாய்த்தூள் எல்லாத்துக்கும் போய் சேர்ற மாதிரி நல்லா புரட்டி விட்டுட்டு உடன் ஸ்பேச்சுலா தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. நான் ரொம்ப போட்டு அப்படி இது பண்ண மாட்டேன், ஸ்க்ராட்ச் பண்ண மாட்டேன், பத்திரமா தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ நான் இதை அப்படியே மூடி வச்சுருவேங்க. இதை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை மூடி வச்சுருவேன். நான் அப்புறமா காட்டுறேன் பாருங்கள். நல்லா ஏதாவது வேகாமல் இருந்தாலோ ஏதாவது ரோஸ்டடாக வரும் இந்த ஹீட்டுக்கு.
மூடி முக்கணும். ஆனால் கட்டாயமாக எறா தொக்கு ரொம்ப சிம்பிளுங்க. ஈவன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கூட நான் அரைச்சிக்கல, பவுடரே போட்டுட்டேன். இது 1 கிலோ எறா எவ்வளோ கம்மியாக இருக்குது பாருங்கள். அடுத்து ரசம். சிம்பிள் ரசங்க, நார்மலாக வச்சுக்கிற ரசம். அடுத்து பாவக்காய். நான் சொன்னேன் இல்லையா, பாருங்கள் இன்னும் சூடாகவே இருக்குது. நான் ஆஃப் பண்ணி கூட ரொம்ப நேரம் ஆகுது. அப்படியே வதங்கிடுங்க. அப்படியே மூடி வச்சிட்டோன்னா அந்த சூடுக்கே. நிறைய வெங்காயம் போட்டு, ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் வெங்காயம் போட்டால் பாவக்காய் அவ்வளோ உங்களுக்கு கசப்பு தெரியாது, நல்லாவே இருக்கும். இதுதாங்க நம்ம வீட்டு லஞ்ச் இன்னைக்கு.